Daily. Taste the Daily. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சென்னை அண்ணா சாலையில் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தத்தில் தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய தகவல்கள் நாடு முழுவதும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்கலாம் கேட்கலாம். ஜெரி, நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? தற்போதைய நிலை என்ன? வணக்கம். மத்திய அரசை எதிர்த்து தொழிற்சங்கங்களின் ஊழியர்கள் இன்று பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர். இதனால் வங்கிகள் மற்றும் அரசு நிறுவனங்கள் குறைந்த ஊழியர்களுடன் செயல்படும் தமிழகத்தில் ஆசிரியர் சங்கங்கள், வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்கள் போன்றவை வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது என்பன 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு, ஏஐசிடியு, தோமுசா, ஐஎன்டியூசி உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கின்றனர். இப்போராட்டத்திற்கு தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டஜியோ, வருவாய்த்துறை அலுவலக சங்கங்களின் கூட்டமைப்பு, தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம், போக்குவரத்து மின்சார தொழிலாளர் போன்றவை ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கம் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என அறிவித்திருக்கிறது. எனவே அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்த தொழிலாளர்கள் வழக்கம் போல பணிக்கு வருவார்கள். எனவே குறைந்த எண்ணிக்கையில் பஸ்கள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஆட்டோக்கள் ஓடாது என தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. சிஐடியுவில் ஆட்டோ தொழிலாளர்கள் அதிக அளவில் அங்கம் வகிப்பதால் பெரும்பாலான ஆட்டோக்கள் ஓடுவதற்கு வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. இதற்கிடையே தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் குறிப்பிட்டமையானால், தற்காலிக விடுப்பு அல்லது மருத்துவ விடுப்பை தவிர வேறு எந்த விடுப்புக்கும் விண்ணப்பிக்க ஊழியர்களுக்கு இன்று அனுமதி இல்லை எனவும், அரசு ஊழியர்கள் யாராவது அலுவலகத்திற்கு வரவில்லை என்றால் அவர்கள் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும், பகுதி நேர ஊழியர்கள் தினசரி ஊதியம் பெறுவார், பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று எச்சரித்திருக்கிறார்கள். இந்நிலையில் சென்னை அண்ணா சாலையில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயற்சி செய்ததால் போலீசார் தற்போது இவரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி. Taste the Daily.